இயற்கை விவசாய பெருமக்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்க பார்க்க போறது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு புதிய கண்டுபிடிப்பு. இது வந்து இயற்கை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, லிக்விட் ஃபெர்டிலைசர். 2 வருஷம் ஆராய்ச்சியில நான் டிசைன் பண்ணது. இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி நான் வந்து இதை தயாரிக்கிறேன் அப்படிங்கறத உங்க முன்னாடி நான் காட்டுறேன். இயற்கை விவசாயத்துல வந்து 2 விதமா உரத்தை தயாரிக்கலாம். ஒண்ணு வந்து விலங்குனுடைய கழிவுகள் இருக்கு, இன்னொன்னு வந்து தாவர கழிவு. இந்த கண்டுபிடிப்புல நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, விலங்குனுடைய கழிவையுமே திரவ உரமா மாத்திட்டேன், தாவர கழிவையுமே திரவ உரமா மாத்தி, இந்த 2 திரவ உரத்தையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு திரவ உரத்தை தயாரிக்கணும். விலங்குனுடைய கழிவுல இருந்து அந்த உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு முதல்ல பாத்திரலாம். இப்போ நீங்க பாக்குறதா வந்து வேஸ்ட் டீகம்போசர் பலூன். இதுதான் வந்து விலங்குனுடைய கழிவை வந்து நம்ம வந்து திரவ உரமா மாத்துறோம். இது வந்து ஒரு ராஜஸ்தான் ஃபார்மர் டிசைன் பண்ணது. விலங்குனுடைய கழிவை வந்து எப்படி திரவ உரமா மாத்துறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 250 கிலோ சாணியை உள்ள போடுவோம். அப்புறம் வந்து 50 கிலோ மூத்திரம் உள்ள போடுவோம், கோபியம். அப்புறம் வந்து 50 கிலோ சர்க்கரை உள்ள போடுவோம். 50 கிலோ புளிச்ச தயிர் உள்ள கொடுக்கணும். மறுபடியும் வந்து 50 கிலோ அரிசி கஞ்சி, இது எல்லாம் நாங்கள் உள்ள கொடுப்போம். கொடுத்துட்டு இது வந்து 3000 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த 3000 லிட்டர் தண்ணியை ஃபுல் பண்ணிடுவோம். இது வந்து ஆரம்ப கட்டத்தில் பண்றது. 60 நாள் அப்படியே விட்டுருவோம். 60 நாள் கழிச்சு அப்படின்னா இதுல வந்து பூரா டைஜஸ்ட் ஆயிரும். அப்புறம் வந்து இதுக்குள்ள வந்து இந்த 3000 லிட்டர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். வாரம் ஒரு தடவை இந்த திரும்ப அரிசி கஞ்சி இதெல்லாமே உள்ள கொடுக்கணும். ஆக்சுவலா வந்து பயோகேஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து சிலரியும் பயோகேஸும் வரும். அதே மாதிரி இதுலயும் பயோகேஸ் வெளியே வரும். பாருங்க, பயோகேஸ் வச்சிருக்கோம், இன்னும் நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அடுத்து வந்து மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து லிக்விடா வெளியே வந்துடும். விலங்குனுடைய கழிவுல இருந்து அதை வந்து எப்படி லிக்விட் ஃபெர்டிலைசரா மாத்தணும்னு இப்ப பாத்தீங்க. அடுத்து தாவர கழிவுல இருந்து அதை எப்படி லிக்விட் ஃபெர்டிலைசரா மாத்தணும் அப்படிங்கிறத காட்ட போறேன். இப்போ பாருங்க, களச்செடியெல்லாம் வந்து வேஸ்ட் களச்செடியெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதை வந்து எப்படி ஊற வைக்கிறாங்கன்னு பாருங்க. இது மாதிரி ட்ரம், அது மாதிரி ட்ரம்மா இருந்தால் கொஞ்சம் நிறையா பிடிக்கும். இது மாதிரி ட்ரம்மா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். இது மாதிரி ட்ரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு 10 ட்ரம்மாவது மினிமம் இருக்கணும் நம்ம கையில். என்னென்ன கலைகள் இதில் வந்து எண்ணிக்கலை எந்த கலை வேணாலும் நீங்கள் வந்து பறக்கிற எந்த கலையாக இருந்தாலும் பாருங்க. பாத்தினி செடியெல்லாம் போடுறாங்க பாருங்க. பாத்தினி செடி, வேப்ப இலை பாருங்க. அங்கே அந்த பக்கம் துத்தி இடமா துத்தி இது மாதிரி மினிமம் வந்து 5 களை இருக்கணும். மினிமம் வந்து 5 களை இருக்கணும். 5 களை இருக்கணும். இப்போ பாருங்க, நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ள அமுத்தணும். ஓகே, இப்போ பாருங்க வேப்ப இலை போடுங்க. அரிக்கிற புல்லு எந்த வேஸ்டா இருந்தாலும் உள்ள போட்டுக்க வேண்டியதுதான். அதே மாதிரி தோட்டத்துல வந்து நீங்க வந்து அறுவடை பண்ணி முடிச்ச தக்காளியா இருந்தாலும் சரி, கத்திரி செடியா இருந்தாலும் சரி, எல்லாமே இதுக்கு உணர வேண்டியதான். கிரீனா இருக்கிற எல்லாமே உரம் தான். அதனால வந்து நீங்க வந்து எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்க, எருக்கு செடி உள்ள போடுறாங்க. போதும், இதோட நிறுத்திக்கங்க. ஓகே, இப்போ பாருங்க, இந்த எருக்கு செடியில வந்து போரான் சத்து, இது மாதிரி ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு சத்து உள்ள இருக்கும். களச்செடியே போட்டாச்சு. இதை வந்து எப்படி ஊற வைக்கணும்னு பாருங்க. இப்போ வந்து இதுல வந்து இந்த களச்செடி ஊற வைக்கிறதுக்கு வந்து WTC அப்படிங்கிற வேஸ்ட் டீகம்போசர் அப்படிங்கிற பாக்டீரியாவை நம்ம பயன்படுத்துறோம். இந்த வேஸ்ட் டீகம்போசர் 5 லிட்டர் எடுத்து இதுக்குள்ள ஊத்துறோம். ஓகே, களச்செடியை வந்து போட்டு அமுத்தி வச்சாச்சு. 5 லிட்டரு வேஸ்ட் டீகம்போசரை உள்ள ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதுல தண்ணி ஃபுல்லா விடணும். இப்போ பாருங்க, இதை வந்து மேலே தூக்கிட்டு வரக்காக வெயிட் வைக்கிறாங்க. தண்ணி விடுங்க. உப்பா இதை வந்து ஃபுல் பண்ண வரைக்கும் அப்படியே விடுவாங்க. இதை விட்டாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த WTC கொடுத்ததுனால இது வந்து ஃபாஸ்டா டைஜஸ்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து 10 டேஸ். 10 டேஸ்ல என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த களச்செடியில் இருக்கிற எல்லா எசன்ஸும் தண்ணிக்கு வந்துடும். இது 10 நாள் ஊறணும்னா வந்து எடுத்து விடுறாங்க. அந்த செடியில் இருந்து திரவ உரம், செடி மக்க வச்சு இல்லைங்களா, அதனுடைய திரவ உரம் அங்கே வருது. இப்போ இதை ஓப்பன் பண்றாங்க பாத்தீங்களா, இது வந்து அந்த மாட்டு கழிவு, மாட்டு சாணம் இருக்குது பாத்தீங்களா, அந்த திரவ உரம் வருது. இந்த செடியினுடைய திரவ உரம் வருது. ஓகேங்களா? இந்த 2 வந்து நிலத்துக்கடியில் பதிக்கப்பட்ட ஒரு டேங்க்ல கலெக்ட் ஆகுது. இந்த 2 உள்ள மிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றாங்கன்னா பாருங்க, உள்ள ஒரு பம்ப் இருக்கு. இந்த தண்ணியை வந்து பம்ப் பண்ணி பாருங்க, அந்த பக்கம் டேங்க் இருக்கு, அதுல எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்க்க போறீங்க. இதுக்குள்ள சயனோபாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை இதுக்குள்ள ஊத்துறோம். இப்ப சயனோபாக்டீரியா மிக்ஸ் பண்ணோம்னா இது வந்து பாருங்க, வரிசையா மொத்தம் 4 டேங்க் வச்சிருக்கோம். இந்த 4 டேங்க்குள்ள போய் வரும். இந்த 4 டேங்க் ஃபுல்லா இருக்குது, இந்த 3 டேங்க் ஃபுல்லா இருக்கு. இந்த சயனோபாக்டீரியா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி உள்ள போகுது. இதுல வந்து மொத்தம் வந்து 6 டேஸ்
அதாவது ஒரு வாரம் வந்து இதே இப்படி ஸ்டோரேஜ்லேயே இருக்கும். இந்த சைனோபாக்டீரியா வந்து இதை வந்து மறுபடியும் இதை வந்து என்ரிச் பண்ணுது இந்த வாட்டரை. ஓகேங்களா? ஃபைனல் டேங்க், அதை கடைசி டேங்க் போகுது பாருங்க, அதான் வந்து ஏரேஷன் டேங்க். அந்த ஏரேஷன் டேங்க்கு உள்ள போகுது. இப்போ பாருங்க, அந்த 3 டேங்க் ஃபுல்லாகி முதல்ல ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது. அதனால இவங்க வந்து எவ்வளோ பம்ப் பண்ணுறோமோ அந்த தண்ணி தான் இதுக்கு வரும். இப்போ வந்து 4வது டேங்க்கு இங்கே வந்துருச்சு. இந்த 4வது டேங்க் வந்து ஏரேஷன் டேங்க். இந்த ஏரேஷன் டேங்க்ல ஃபுல்லாக ஏரேஷன் கொடுப்போம். 24 ஹவர்ஸ் ஏரேஷன் நடக்கும். இப்போ இதில் வந்து இந்த டேங்க்ல வந்து நாங்கள் வந்து பஞ்சகாவியா, இது வந்து 1/4 லிட்டர் பஞ்சகாவியா. இப்போ பாருங்க, அடுத்து வந்து ஃபிஷ் ஆசிட் உள்ள ஊத்துறாங்க. இது வந்து இஎம் கரைசல் வந்து ஒரு 250 ml இதுக்குள்ள ஊத்துறீங்க. இது வந்து கியூபிக் ஆசிட் ஒரு 1/2 லிட்டர் உள்ள ஊத்தணும். ஓகே, இது வந்து பல விதமான பழக்கரைசல். இதுல வந்து பூசணிக்காய், அப்புறம் வந்து பப்பாளி, அப்புறம் வந்து வாழைப்பழம், இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். எங்க தோட்டத்துல மிச்சமான எல்லாமே இதுல நாங்க வந்து பழக்கரைசலா மாத்திடுவோம். இந்த பழக்கரைசல் இஎம் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா வந்து பழக்கரைசல் சேர்த்து கொடுக்குறப்ப இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது ஒரு 1/2 லிட்டர் நாங்க உள்ள ஊத்துறோம். உப்போ கொடுத்தாச்சு, இப்போ எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ 1000 லிட்டர் ரெடியா இருக்கு. இப்போ வந்து இதில் வந்து ஃபுல்லா நாங்க ஏரேஷன் கொடுக்க போறோம். இது வந்து ஏர் பம்ப் மோட்டரு. இதுல வந்து 24 ஹவர்ஸ் கட்டாயம் நம்ம ஏரேஷன் கொடுத்தாகணும். இப்போ இப்படி கொடுக்கறனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நுண்ணுயிர்கள் வந்து பன்மடங்கு பெருகி, என்ன இதுக்கு மேல வந்து நீங்க எந்த உரமும் தேவையில்லை. இதுல வந்து என்டிகே, மைக்ரோ நியூட்ரியன்ட், மேக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. இதை வந்து நாம வந்து அட்லீஸ்ட் வந்து வாரம் 2 தடவையாவது கட்டாயம் கொடுத்தாகணும். தோட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர். இதுக்கு இணையான ஃபெர்டிலைசர் இனிமேல் கிடையாது. இது வந்து ஒரு செடிக்கு எவ்வளவு அளவுல கொடுக்கும்? ஒரு செடிக்கு எந்த அளவு? இது வந்து அன்லிமிட்டட். இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. இந்த உரத்துக்கு லிமிட்டே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை வந்து அங்க சேர்ந்து பெருகிட்டே போகும். நீங்க எல்லாம் 1 இயர் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா எங்க ஒரு நாள் மண்புழுதான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல்லா வளமாயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ என்ன பாக்குறீங்க அப்படின்னா, இப்போ அந்த தாவர கழிவுல இருந்து அந்த சத்தெல்லாம் எடுத்துட்டு இல்லைங்களா, அந்த காஞ்சி போன பகுதி இது, அதை எடுத்து வெளியே போட்டிருக்கோம். இதை வந்து 2 விதத்துல பயன்படுத்தலாம். நம்ம ஒண்ணு வந்து மூடாக்கா போட்டுக்கலாம், இயற்கை மூடாக்கா நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்து இதை வந்து பயோசாரா மாத்திரம். இது எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண போறது இல்லை. இதை வந்து ஃபுல் பண்ணிட்டு இதை வந்து ஃபயர் பண்ணணும். ஃபயர் பண்ணி மூடி வச்சிடணும். இது வந்து ஆக்சிஜன் இல்லாம, ஆக்சிஜன் குறைஞ்ச அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு உற்பத்தி ஆகிற கரித்தூள். இதுக்கு பேர் தான் பயோசார்னு பேர். இது வந்து இதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப அபரிதமானது. இது வந்து சாம்பல் அல்ல, கரித்தூள். இதுதாங்க பயோசார் மெத்தடு. இதுல வந்து அப்படியே ஸ்லோவா இதாகி அப்படியே கரியா மாறிடுது. இந்த கரித்தூள் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆனது. இதை வந்து நம்ம ஏரேஷன் டேங்க்ல தான் நம்ம கொடுக்கணும். இதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும். நிச்சயமா வந்து இதுல இயற்கை விவசாயத்துல ஒரு பெரிய ஒரு புரட்சியை இது உருவாக்கும். நிச்சயமா இது எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி பலன் பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இது சம்பந்தம் ஒவ்வொரு மாசம் நான் ட்ரைனிங் கொடுப்பேன். அதுல கலந்துக்கோங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.